ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவுனிமாஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காய் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நிறைய கத்திரிக்காய் செடி இருக்குது. நல்லா தோட்டம் மாதிரி இருக்கும். எல்லாமே நிறைய பூத்து இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதை பாருங்கள், இது வெள்ளை கத்திரிக்காய். பூ பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்குது. நான் பர்பிள் கலரில் தான் பூ பார்த்துருக்கேன். ஒயிட் கலரில் பார்த்ததில்ல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கத்திரிக்காய் செடி நல்லா தான் இருக்குது. ஆனால் திடீர்னு ஏதோ இலையிலலாம் பூச்சி மாதிரி வருது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது பாருங்கள், அடுத்து ஒரு கத்திரிக்காய் பூவு. இதில் இப்போ தான் பூ பூத்துருக்கு. இது பாருங்கள், நார்மலாக எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் இந்த கத்திரிக்காய். நிறைய கத்திரிக்காய் நான் எடுத்து குழம்புக்கு யூஸ் பண்ணியாச்சு. இது மறுபடியும் வருது. இது பாருங்கள், இது பூ பூத்துருக்கு இந்த செடி. இந்த இது பூ விழுந்துருச்சு கீழே, காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கத்திரிக்காய் காய் வர்றது கொஞ்சம் டைம் ஆகுது, கீழே இறங்கி வர்றதுக்கு. நிறைய கத்திரிக்காய் செடி இருக்குது எங்கள் வீட்டில். ஒன்று ஒன்றா இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் பூ பிடிக்க ஆரம்பிக்குது எல்லா செடியிலையுமே. இந்த செடி பாருங்கள், இதில் குட்டி குட்டி பூ தான் இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சின்ன சின்ன பூக்களாக இருக்கும். நம்ம நல்லா கூர்ந்து பார்த்தா தான் தெரியும். இலையும் பூவும் ஒரே மாதிரி இருக்கனால நம்ம நல்லா பார்த்தா தான் தெரியும். நம்ம செடி வளர்க்கணுன்னா ஆடுகள்கிட்டருந்து முக்கியமாக காப்பாற்றணும் செடியை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஆடு கடித்து சாப்பிட்ருச்சு. திரும்ப வளர்ந்துட்டுருக்கு. ஆட்டை தான் நம்ம முதல்ல ஆடு கடிக்காமல் பார்த்துக்கணும் செடிகளை. இது பாருங்கள், அடுத்த செடியோட பூவு நிறைய பூத்துருக்குங்க. காய்க்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எத்தனை காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இல்லை, இது குட்டி பூவாக இப்போ தான் வருது. இந்த செடிகள்லாம் இப்போ தான் நல்லா தழைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பச்சை பயிர் நல்லா காய்ச்சி பூத்துருக்கு, அதை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.